அந்த நேரத்துல தன்னை மறந்தே இயற்கையோட அழக அவர் ரசிக்க ஆகா, எவ்வளவு அழகாக இருக்கிறது! பறந்து விரிந்த வானம், அதில் அழகழகான மின்னும் நட்சத்திரங்கள், அதற்கு காவலாக ஒரு சந்திரன். ஆகா, இந்த காட்சியை பார்ப்பதற்கே எவ்வளவு அருமையாக இருக்கிறது! கண்ணாடி போல் அதன் அழகை பிரதிபலிக்கிறது இந்த நதி. இப்படி அரசர் தன்னை மறந்தே இயற்கையை பாராட்டும் போது யாழ் அதனுடைய சத்தத்தை நிறுத்திடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அரசர் அந்த மரத்துல அமர்ந்தபடியே தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில ரொம்பவே பசியா இருந்த மன்னர் உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாரு. கடைசியா மந்திர மரம் பக்கத்துல மன்னர் போய் நின்னாங்க. மன்னரை பார்த்ததும் அந்த மந்திர மரம் பேச ஆரம்பித்தது. பாவா கிளி அரசே, இப்போது உன் மனதில் என்ன தோன்றுகிறது? உன்னை விட இந்த